வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 2 தெர்மல் ஃபிசிக்ஸ்லேருந்து மீன் ஃப்ரீ பாத்னா என்னன்னு பார்க்க போகிறோம். மீன் ஃப்ரீ பாத் அப்படிங்கிறது ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிட்வீன் டூ சக்ஸசிவ் கொலிஷன் ஆஃப் த மாலிகுல்ஸ். ஸோ மாலிகுல்ஸ் கொலைட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா எப்போவுமே ரேண்டம் மோஷனில் இருக்கிறதுனால. ஸோ இப்படி கொலைட் ஆகும் பொழுது அடுத்தடுத்த சக்ஸசிவ் கொலிஷன்ஸ் மீன்ஸ் அடுத்தடுத்த கொலிஷன்ஸ். ஸோ அடுத்தடுத்த கொலிஷன்ஸ் நடக்கும் பொழுது மாலிகுல்ஸ் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் மீன் ஃப்ரீ பாத். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா அதனுடைய சைஸ், டென்சிட்டி, டெம்பரேச்சர், இந்த 3 விஷயங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. லாம்டா இஸ் ஈக்குவல் டு KT டிவைடட் பை √2 πd ஸ்கொயர்ட் இன்ட்டு P. இதில் T அப்படிங்கிறது டெம்பரேச்சர், P அப்படிங்கிறது ப்ரெஷர். லாம்டா இஸ் ஈக்குவல் டு M டிவைடட் பை √2 πd ஸ்கொயர்ட் இன்ட்டு ரோ. இந்த ஃபார்முலாவில் M அப்படிங்கிறது மாஸ், ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி. இப்போது ப்ரெஷரை பொறுத்து அது எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு மீன் ஃப்ரீ பாத், டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மீன் ஃப்ரீ பாத் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் டினாமினேட்டரில் ப்ரெஷர் இருக்குது. அப்போது மீன் ஃப்ரீ பாத் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். டெம்பரேச்சர் எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு மீன் ஃப்ரீ பாத், டிரெக்டாக டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஏன் அப்படின்னா டினாமினேட்டரில் இல்லாமல் நியூமரேட்டரில் டெம்பரேச்சர் இருக்குது. ப்ரெஷர் டினாமினேட்டரில் இருக்குது, டெம்பரேச்சர் நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ மீன் ஃப்ரீ பாத் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போது டெம்பரேச்சரை நம்ம அதிகப்படுத்தும் பொழுது கொலிஷன்ஸ் அதிகமாக நடக்கும். ஸோ மீன் ஃப்ரீ பாத் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். இப்போ பார்த்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின். மீன் ஃப்ரீ பாத் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷருக்கு மீன் ஃப்ரீ பாத் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும். நம்பர் டென்சிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும். வால்யூமும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ டெம்பரேச்சரை தான் அது டைரெக்டாக டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ மீன் ஃப்ரீ பாத் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு எந்த யூனிட்லேருந்து என்ன கொஷின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.